ஓம் கால காலாய வித்மஹே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத். ஓம் பைரவ மூர்த்தியே போற்றி போற்றி. ஓம் பைரவரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே பைரவர் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. உன்னுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் பிரார்த்தனை செய்கின்றாய். என் அன்பு பிள்ளையே, இது நாள் வரை நீ உறக்கமில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய். சரியாக உணவு உண்ண முடியாமல் இரவு முழுவதும் யோசனையுடனேயே இருக்கின்றாய். எந்த நேரமும் கண்களில் கண்ணீரும் கம்பளையுமாகவே இருக்கும் உன்னை பார்க்க என்னுடைய கண்கள் கலங்குகின்றது தங்கமே. கவலை கொள்ளாதே, அனைத்து முடிவரப் போகின்றது. இன்று இரவோடு இரவாக உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அப்படியே நாளையில் இருந்து நீ வாழப் போகின்றாய். நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நான் அறிந்திருக்கின்றேன். என்னுடைய கண்கள் காணாமல் எதுவும் நடக்க முடியுமா? இருந்தும் நான் மௌனமாக இருப்பதற்கு காரணம் அவை உனக்கு நன்மை விளைவிக்கும். பிற்காலத்தில் பெரும் பலனோடும் வட்டியோடும் ஆசிர்வாதத்தோடும் மீண்டும் உன்னிடமே அது வந்து சேரும் என்பதை நான் தீர்க்கமாக அறிந்திருப்பதால் தான் நீ பொறுமையாக செயல்படு தங்கமே. அவசரப்பட்டு எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவும் சரியாகாது. கோபம் வரும்பொழுது என்னை நினைத்துக்கொள். ஓம் பைரவரே போற்றி போற்றி என்று சொல்ல பழகு. அனைத்தும் சரியாகும். நான் உன்னுடன் இருக்கின்றேன். உன்னை நினைக்காமல் ஒரு நொடியும் கழிவதில்லை தங்கமே. எப்பொழுது என் பாதம் நீ பற்றினாயோ அப்பொழுதிலிருந்தே உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் கரைந்தது தங்கமே. என் நாமம் சொல்வதால் உன்னுடைய வாழ்வு இனிக்கும். உன் மீது பிறர் கூறும் அவமான சொற்களை காதில் வாங்காமல் கடந்து வா தங்கமே. உன் வாழ்வில் உயர்வது நீ நிச்சயம். உன்னை கௌரவமான இடத்தில் அமர்த்தி அவர்களின் முன் உன்னை நன்மதிப்புடன் வாழ வைப்பேன். முயற்சி இல்லாமல் வெற்றி இல்லை. சில நேரங்களில் சூழ்நிலைகள் அனைத்தும் உனக்கு எதிராக இருந்தாலும் உன் முயற்சி உனக்கு நிச்சயம் வெற்றியை தரும். நீ இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் போகின்றாய். நீ மனமுடைந்து போகும் அளவிற்கு உன்னை சோதனைகள் சூழ்ந்துள்ளது. நீ அவற்றையெல்லாம் துச்சமாக நினை. உன் அப்பாவின் மேல் நம்பிக்கை இருக்கின்றதல்லவா? உனக்கான நல்வழியை கூடிய விரைவில் உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்து செல்வேன் தங்கமே. நீ என்னை அப்பா என்று அழைக்கும் பொழுது உன் மனதில் ஏகும் அன்பு என் மனதில் 100கணக்கான விதம் அதிகரித்து விட்டது. என் குழந்தையின் கையை பிடித்து நான் இருக்கின்றேன். பிறகு எப்படி உன்னை விட்டு நகர்வேன்? நீ என் குழந்தை. நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாலும் உனது உறுதியான பக்தியாலும் நீ வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ அறிந்து கொள். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் செல்ல பிள்ளையே, நான் இப்பொழுது உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் தங்கமே. ஏன் இந்த கஷ்டமான மனநிலை உனக்கு? எது உனக்கு நல்லதோ அதையே நான் உனக்காக செய்வேன். உன்னிடம் உனக்காக படைக்கப்பட்டதை நான் சமர்ப்பிப்பேன். வாழ்க்கை என்பது ஒரு பூவை போன்றது. காலையில் நல்ல புத்துணர்ச்சியுடன் இருக்கும். சிறிது நேரம் தாண்டினால் வாடிவிடும். பூக்கள் வாடிவிடும் என்பதற்காக அந்த செடியில் பூக்கள் பூக்காமல் இல்லையே. அதை போலவேதான் கஷ்டம், சந்தோஷம் இவை கலந்ததுதான் வாழ்க்கை. என்ன நடந்தாலும் வாழ்க்கை செல்ல வேண்டும் என்று எண்ணாதே. வாழ்க்கை உயிரோட்டம் உள்ளதாய் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வா தங்கமே. உன்னில் எப்பொழுதும் நான் இருப்பேன். ஏற்றமும் இரக்கமும் தினம் வந்து போகும். தயக்கமின்றி எதிர்த்து நின்றால் வாழ்க்கை முழுவதும் எழுந்து நிற்கலாம். உன்னை தேவைக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று வருத்தப்படாதே. உன்னை பயன்படுத்திதான் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று
கர்வமாக இரு தங்கமே. யாரிடத்திலும் நீ இறங்கி செல்ல அவசியமில்லை. வெறுப்பதை விட ஒதுங்கி போவது நல்லது. ஒதுங்கி போவதை விட மறந்து போவது அதைவிட நல்லது. கசப்பான சம்பவங்களை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நீ வழி நிறைந்ததாக ஆக்காதே. வாழ்க்கை அழகானது. அதை நல்ல சிந்தனையாக பயன்படுத்து. கோபத்தில் நிதானமும், குழப்பத்தில் அமைதியும், துன்பத்தில் தைரியமும், தோல்வியில் பொறுமையும், வெற்றியில் தன்னடக்கமும் இருந்தால் வாழ்க்கை நிச்சயமாக இனிதாகும். மற்றவர்கள் உன்னை மதிக்கவில்லை என்பதற்காக உனக்கு மதிப்பில்லை என்று அர்த்தமில்லை. அவர்களுக்கு உன் மதிப்பு தெரியவில்லை, அவ்வளவுதான். துன்பத்தில் தூரமாக இருந்தவர்கள் இன்பத்திலும் தூரமாகவே இருக்கட்டும். அவர்களை நெருங்க நீ அனுமதிக்காதே. ஏமாந்து விட்டோம் என்று தலைகுனியாதே. யாரையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் உனக்கு இல்லை என்று நினைத்துக்கொள் தங்கமே. காலம் சில நேரம் நீ விரும்பியதை வெறுக்க செய்யும். வெறுக்க செய்ததை சில நேரம் விரும்ப செய்யும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட அடிகள் அனைத்தும் அனுபவமாகட்டும். வாழ்வில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மனிதர்களும் ஏதேனும் ஒரு பாடத்தை கற்பித்துவிட்டே செல்கிறார்கள். எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாய் சிலரும், எப்படி வாழக்கூடாது என்பதற்கு உதாரணமாய் சிலரும் இங்கு இருந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். அவர்களை நினைத்து நீ வருந்தாதே. உனக்கு இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நான் இருக்கிறேன். ஓம் பைரவமூர்த்தியே போற்றி போற்றி. ஓம் பைரவமூர்த்தியே போற்றி போற்றி.